அடிச்சிடக்கூடாது. ஜான் அண்ணா பாஸ் அண்ணா கிடைக்கலாம்ல. இந்த 2 அண்ணன்களை யாருக்காவது அடிச்சு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டுக்குவோம். ஆமாம், இப்போதைக்கு அதான் சரி. இப்போ அவங்க 2 பேருமே எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. நான் வாட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா சரி, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவோம். எடுக்கலைன்னா விட்டுருவோம். எப்படியாச்சும் அவங்க குரலை கேட்கணும். எனக்கு அது போதும். டேய் ஜானு, ஃபோன் அடிக்குது, என்னன்னு பாரு. ஹலோ ஹலோ ஜான் அண்ணா. ஹலோ, யாரு? ஹலோ ஜான் அண்ணா, நான் தான் கௌரி. அவ பக்கத்தில் இருக்காங்களா? ஃபோன் அவங்கக்கிட்ட கொடுங்களே. கௌரியா? அவன் எங்க கூட இல்லை கௌரி. நாங்கள் அவனை விட்டு 4-5 கிலோமீட்டர் தள்ளி டென்ட் போட்டு இருக்கோமா. இன்னும் அவன் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டானாலும் எங்களுக்கு எந்த மெசேஜும் பண்ணல. என்னன்னு சொல்றீங்க? நீங்க அவங்க கூட இல்லையா? பிறகு அவங்க கூட யார் இருக்கா? அவங்க மட்டுமா தனியா இருக்காங்க? அதுவும் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணலன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஏய் கௌரி, கௌரி பயப்படாத. அவன் சேஃபாக தான் இருக்கான். அவன் கூட 2 பேர் இருக்காங்க. ஆமா கௌரி, அது மட்டும் இல்லை கௌரி, அவன் கூட ஒரு அழகான டாக்டர் பொண்ணு இருக்கு. என்ன சொல்றீங்க பாஸ் அண்ணா? இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுமா கூட அனுப்புவாங்க? இல்ல கௌரி, அந்த மாதிரிலாம் பொம்பளை பிள்ளைகள்லாம் சண்டைக்கு அனுப்ப மாட்டாங்க. உன் புருஷன் தான் என் கூட ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இங்க இருக்கிற டாக்டர் பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு போர் அடிச்சு அங்க கம்பெனி கொடுக்க ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்ல, அதுக்கு தான். என்னது? இவங்க தான் என் கூட ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டாங்களா? அட ஆமா கௌரி, அந்த டாக்டர் பிள்ளை வேற பார்க்க செக்கச்செவியரும் ரொம்ப அழகா இருக்கும். இந்நேரம் அவங்க 2 பேரும் கடலை போட்டுட்டு இருப்பாங்க. அதே உனக்கு அவன் ஃபோன் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். இருக்காது, நீங்க போய் சொல்றீங்க. என் மாமா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு என்னை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்த்தாலும் பிடிக்காது. இதை என்கிட்ட அவங்க பல தடவை சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்ன கௌரி, அண்ணன் சொன்னா நீ நம்ப மாட்டியா? டேய், இப்ப எதுக்கு ஃபோன் கொடுங்க? நீ பேசாம கடலா, நான் பேசிக்கிறேன். நீ எப்படியும் அர்ஜுன் கிட்ட அடி வாங்க போற, அது மட்டும் உறுதி. போடா டே போடா, அப்ப பாத்துக்கலாம். இப்போ என்டர்டைன்மெண்டா இருக்கா இல்லையா? நீ நடத்துடி, நடத்து. இந்த பாருமா கௌரி, உன் புருஷன் அப்படிதான் உன்கிட்ட நிறைய பொய்யெல்லாம் சொல்லுவான். ஆனா அவன் அப்படி கிடையாது. இங்க காஷ்மீர்ல இருக்க பொம்பளை பிள்ளைகளை வாரம் வாரம் போய் சைட் அடிப்பியான். அவன் சைட் அடிக்கும் போது எங்களை கூட கூட்டிட்டு போக மாட்டான். அது மட்டும் இல்ல, அவன் சைட் அடிக்கிற பிள்ளைகளும் இவனையே பார்த்து லுக் கூடுங்களாம், பார்த்துக்கோயே. அட பாவி, என்னென்ன விட்டு போடுறான் பாரு. அதனால நீ அவன் போன் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காத கௌரி. அவனுக்கா அந்த பிள்ளைங்க கூட பேசி போர் அடிச்சிச்சுன்னா உனக்கு கூப்பிடுவான், அப்ப பேசிக்கோ. இல்ல இல்ல, நீங்களாம் போய் சொல்றீங்க. என் புருஷன் அங்கே சண்டை போடுறதுக்கு தான் போயிருக்காங்க. எந்த பொம்பளை பிள்ளைங்க கூடயும் பேசுறதுக்காக போல. என் மாமா பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் சும்மா என்னை வெறுப்பேற்றதுக்காக போய் சொல்கிறீங்க. அட, நான் சொன்னதை நீ நம்பவே இல்லையா கௌரி? சரி, நான் சொன்னதை நீ நம்பாட்டியும் பரவாயில்ல. அவன் எப்படியும் உனக்கு கால் பண்ணுவான். அப்ப நீ கேளு, உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு. அவன் கூட அந்த டாக்டர் பொண்ணு இருக்கான்னு சொன்னா நான் சொன்னதெல்லாம் உண்மை. அப்பயாவது இந்த அண்ணன் சொன்னது உண்மைன்னு உனக்கு புரியும். டேய் பாசே, வேணாம். நீ ஓவரா அந்த பிள்ளையை ஏற்றி விடுற, பிறகு அந்த பிள்ளைக்கும் அவனுக்கு தான் சண்டை வரும். சொன்னது மட்டும் நீ தானே தெரிஞ்சா உன்னை உண்டிலேன்னு பண்ணிடுவான். பார்த்துக்கலாம்டா. என்னம்மா கௌரி, அவன் ஃபோன் பண்ணா அவன் கூட யார் யார் இருக்கானுன்னு கேளு. அப்ப அவன் சொல்லுவான், அப்ப தெரிஞ்சுக்குவேன் நீ. சரிங்க அண்ணா, நீங்கள் சொன்னது மட்டும் நெசமா இருந்தால் நான் அவங்க கூட பேசவே மாட்டேன். இப்போ நான் ஃபோனை வைக்கேன். சரிம்மா. அந்த கௌரி பிள்ளைய நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாச்சு. எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் அவளுக்கு கால் பண்ணுவான் அர்ஜுன். அப்ப இருக்கு அவனுக்கு. ஏன்டா அவனுக்கு இந்த நல்ல எண்ணம்? அவங்க 2 பேரும் சண்டை பண்ணணும்னு நினைக்கிற? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி பாஸ்கரே. அர்ஜுன் கிட்ட மாட்டுவேல, அப்ப இருக்கு உனக்கு. போட போட சூனாப்பனா, பார்த்துக்கலாம்டா. அவன் தான் சும்மா பேத்திட்டு திரிவானே. என் பொண்டாட்டி என்னை பத்தி என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா, என் மேல நம்பிக்கை வச்சிருக்கானு. பாப்போம் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். ஆனந்தம்டா உனக்கு. பாஸ்கரன் அண்ணா இப்படி சொல்றாங்க. சண்டை போட எதுக்கு பொம்பளை பிள்ளைய கூட அனுப்பிச்சிருக்காங்க? அதுவும் பார்க்க சக்கச்ச வேறுன்னு அழகா இருக்குன்னு வேற சொல்றாங்க. அவ கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் என் புருஷன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா?
ம்ஹும். இருக்காது. என் மாமா என்னை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. பாஸ் அண்ணா என்னைய வெறுப்பேத்தி பார்க்குறாங்க. இன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணட்டும், அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் மாமா மட்டும் அவங்க கூட டாக்டர் பொண்ணுலாம் இல்லைன்னு சொல்லட்டும். பிறவு இருக்கு அந்த பாசனாக்கு. தேவையில்லாமல் என் மாமா பற்றி சொல்லி எனக்கும் அவங்களுக்கும் சண்டை உண்டாக்க பார்க்குறாங்க. அந்த பாசனாவுக்கு இருக்கு. என்னண்ணே ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? தம்பிக்கிட்டையும் சொன்னீங்கன்னா தம்பியும் சந்தோஷப்பட்டுக்குவேன்ல. உங்ககிட்ட சொல்லாமே தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். என்னென்ன சொல்றீங்க? அப்படி என்ன நான் உங்களை சந்தோஷப்படுத்தினேன்? நீங்க பண்றதெல்லாம் பெரிய வேலை, ஆனா எதுவுமே காட்டிக்க மாட்டீங்க தம்பி. சத்தியமா தெரியலனே. என்ன விஷயம்? ஐஜி கிட்ட நீங்க தானே என் ப்ரொமோஷனை பத்தி பேசுனீங்க. நீங்க பேசினதும் எனக்கு சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர்னே, இது கண்டிப்பா சந்தோஷமான விஷயம்தான். என்னனே, இப்படி இனிப்பான விஷயத்த சொல்லிட்டு ஒரு இனிப்பு கூட கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? இனிப்பு மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் விருந்தே வைக்கிறேன். இந்த ஸ்டேஷன்ல நான் எத்தனை வருஷமா உழைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா தம்பி? நேத்து வந்தவே அந்த அசோக்கு அவனுக்கு உடனே இன்ஸ்பெக்டர் பதவி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நினைச்சு எப்படி வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா தம்பி? உழைப்புக்கு ஒரு ஊதியமும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் தம்பி. இப்பதான் நான் பட்ட பாடுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு தம்பி. அது எல்லாமே உங்களாலதான். அண்ணே, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உழைப்புக்கேத்த ஊதியம் எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம கடுமையா உழைச்சோம்னா அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். ஆம்பிட்டுதேன். நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால மட்டும் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் பதவி கொடுக்கலனே. நீங்க அதுக்கு முழுசா தகுதியானவங்க. அதனாலதான் ஐஜி நான் சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க அதுக்கேத்த மாதிரி உழைச்சிருக்கீங்க. அதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு இந்த பதவி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி தம்பி. எனக்கு எதுக்கு நீ நன்றி சொல்றீங்க? கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுக்கே நீங்களே நன்றி சொல்லிக்கோங்க. சரி தம்பி. என்னாச்சு தம்பி? ஏன் முகத்தை இப்படி கோவமா வச்சிருக்கீங்க? அங்க பாருங்கண்ணே. என்ன மாமா சௌக்கியமா? இந்தாரு மாமா கீமான்னு சொன்ன பல்லக்கில கழட்டிடுவேன். யூ கேன் கால் மீ ஒன்லி சார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படிங்களா சார்? சரிங்க சார். டேய் சத்யா, என் அப்பனை ரிலீஸ் பண்ணு. முடியாதுன்னு சொன்னா என்னல பண்ணுவ? வேணால, எங்க பேக்ரவுண்ட் தெரியாம எங்க கூட மோதாத. நாங்க யாருன்னு பிறகு காட்ட வேண்டியது இருக்கும். உங்க அப்பையும் காட்டினதுக்குதே அவன் ஜெயில கிடக்கையான். நீயும் காட்டு, உன்னையும் தூக்கி ஜெயில போட்டுறேன். இதோ பாடுறா கத்திக்குமார் மாவனே, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. உன் பாச்சா எதுவும் என்கிட்ட பழிக்காது. ஒழுங்கா நீயாச்சும் வெளியில சுத்திட்டு கிட. என்கிட்ட ஏதாவது வம்பு பண்ண, பிறகு உன்னையும் தூக்கி உங்க அப்பனுக்கு துணையா உள்ள போட்டுருவேன் பாத்துக்கோ. டேய் சத்யா, யார்கிட்ட மோதிட்டு இருக்க தெரியுமா? டேய் அதான் சார் சொல்றாருல, பேசாம போயிரு. எல்லாத்தையும் கோர்ட்ல பேசிக்கலாம். இந்த பாருனே, என் அப்பனை மட்டும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க, பிறகு இந்த ஊர்ல அங்கங்க தீப்பத்தி எரியும் பாத்துக்கோங்க. பிறகு ஏன் இவங்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு நீங்க நினைச்சு வருந்துவீங்க பாத்துக்கோங்க. எல்லா சத்யா, உனக்கு முதலும் கடைசியுமா சொல்றேன், எங்க அப்பனை வெளியில விடு. விட முடியாதுன்னா என்னடா செய்வ? உன் அப்பன் தப்பு பண்ணியிருக்கான், அதனால ஜெயிலுக்கு போயிருக்கான். என்னமோ நல்லவனை தூக்கி உள்ள வச்ச மாதிரி அவனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்ட. அதுவும் இல்லாமல் களவாணி பையன் நீ. என் மாமா முன்னாடி குரல் வசதி பேசிட்டு இருக்க. அவங்க எம்பிட்டு பெரிய படிப்பு படிச்சு இந்த பதவிக்கு வந்திருக்காங்க. அவர் முன்னாடி குரல் வசதி பேசிட்டு இருக்க. ஏய் என்ன? ஏய் என்ன இப்படி அதிகாரமா பேசினா பயந்துருவேன் நினைச்சியோ? நான் கங்கா சத்தியமூர்த்தி. நான் ஏற்கனவே எப்படின்னு இந்த ஊருக்குள்ள கேட்டுப்பாரு. இப்போ நான் சத்தியமூர்த்தி ஐபிஎஸோட பொஞ்சாதி வேற. பிறவு என்கிட்ட இருந்து எப்படி சத்தம் வரும்னு பார்த்துக்கோ. தேவையில்லாம என் மாமன் கிட்ட வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்காத. பேசாம வந்த வழியை பார்த்து போயிரு. உங்ககிட்டலாம் வாய் பேச்சு ஆகாது. கையை நீட்டினதே சரி வரும். ஓஹோ, கையை நீட்டிருவ நீ. என் மாமன் முன்னாடி கையை நீட்டிருவ. நீட்டின கையை ஒடிச்சு அடுப்பில் வச்சிருவேன் பார்த்துக்கோ. இம்பிட்டு நேரம் பேசினதுக்கு என் மாமன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிரு. போனா போது பொழைச்சி போட்டுன்னு விடுறேன். மன்னிப்பு கேளு. போட்ட கழுத, உனக்கு எம்பிட்டு தைரியம் தான் என் முன்னாடியே குரல வசதி பேசுவ? டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வந்த வழியை பார்த்து போயிரு. தேவையில்லாம என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்காத. போன்றேன்ல. வரேன்டா, வரேன். என் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். அப்ப என்ன உன்னால செய்ய முடியும்னு பாக்குறேன். போல போய் லாரியா கூட உன் ஆளுங்களை கூட்டிட்டு வா. அவங்களால என்னைய ஒன்னும் செஞ்சிட முடியாது. இப்ப போலாம். மாமா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. அவன் எப்படி தெரியலையே மாமா.
ஏல கங்கா, நீ என்கிட்ட வச்சுக்கிட்டல, உனக்கு இருக்குடி ஒரு நாள். டேய் டேய் சரிதான் போடா. ச்சே, பொம்பளையா இவ? பஜாரி. ஆமாமா போடா. என்ன மாமா நீங்க? அவன் என்ன அப்படி பேசிட்டு இருக்கானா, நீங்களும் பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க. அவன் ஒரு வார்த்தை பேசும் போதே நீங்க சப்புன்னு கன்னத்துல விட்டுருந்தீங்கன்னா இம்புட்டு தூரம் பேசுவானா? எடுத்தோம் கௌதம்லாம் பேச முடியாது டி. இதை பொறுமையா தான் டீல் பண்ணணும். அண்ணே, அந்த கத்திக்குமாரோட மகனை வாட்ச் பண்ண சொல்லுங்க. சரி தம்பி. சரி, அதெல்லாம் விட்டுட்டி கையில என்ன கொண்டு வந்திருக்கவ? வேற என்ன, என் மாமன் பசியா கிடப்பாங்கன்னு சாப்பாடு தான் கொண்டு வந்தேன். சரி, கொண்டு வந்த சாப்பாடை ஆசாசியா பரிமாறலான்னு வந்தா ஒரு போர்க்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு. சரி டி, அவன் தான் போயிட்டான்ல, இன்னும் ஏன் மூஞ்சி இப்படியே வச்சிருக்க? கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா? போதுமா மாமா? ம், இப்ப பாக்க எப்படி இருக்கு? ஆனா கங்கா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல. உன்னைய பாராட்டியே ஆகணும். எல்லார்கிட்டயும் இப்படிதான் தைரியமா இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்கலாம். சரி மாமா, நான் கொண்டு வந்த சாப்பாடு ஆறிற போது வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமாவா? நீ ஒன்னும் சாப்பிடலையா? இல்லை மாமா, உங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்னு தான் வந்தேன். சரி டி, வா சாப்பிடலாம். ம். ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? என்னடி ஒரே ரிங்ல அட்டன் பண்ணிட்ட? போனை கையிலே வச்சிருந்தியா? நீங்கள் எப்படியும் ஃபோன் பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனால் எப்போ ஃபோன் பண்ணுவீங்கன்னு தெரியாதா? அதான் ஃபோனை எப்போ பார்த்தாலும் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். வீடு தூத்துக்கிட்டே ஃபோனு கையில் வச்சுருந்தேன் மாமா. நீங்கள் ஃபோன் பண்ணதும் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டேன் மாமா. சரி சொல்லுங்க, நீங்கள் அங்கே சேஃபாக தானே இருக்கீங்க? எனக்கு என்ன கௌரி, நான் சேஃபா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீ சாப்பிட்டியா? வீட்ல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. இங்கே எல்லாருக்கும் நீங்கள் இல்லாத குறைய தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கா மாமா? சாப்பாடெல்லாம் சரியாக கிடைக்குதா? அதெல்லாம் ஆர்மில ரெடி பண்ணிட்டாங்க கௌரி. எனக்கு தங்குறதுக்கும் இடம் இருக்கு, சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு கிடைக்குது. நீங்க யாரும் என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் இந்த பிரச்சனை முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். என்னடி, சரியா? ம் சரிங்க மாமா. ஆ, அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க? என் கூட ஒரு டாக்டரும் கமெண்டர் பாபுவும் வந்திருக்காங்க. ஏன்டி, ஏன் கேக்குறவ? டாக்டர்னா அவங்க பொம்பளை பிள்ளையா? இப்ப எதுக்கு இந்த கேள்வி? சொல்லுங்க மாமா, அந்த டாக்டர் பொம்பளை பிள்ளையா? ஆமா, இப்ப என்ன எதுக்கு? அவங்க பார்க்க செக்கு செவேர்னு ரொம்ப அழகா இருப்பாங்களா மாமா? இருப்பாக. இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நீ? தெரிஞ்சு போச்சு மாமா, தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அந்த டாக்டர் பொம்பளையோட கூத்தடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதனால தானே எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னது, கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கேனா? ஆமாம், அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாஸ் அண்ணா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாவ. நீங்கள் அந்த பிள்ளை கூட ஏதோ கடலை போடுறீங்களாமே, அதே என் கூட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களாம். அந்த பிள்ளை கூட பேசி போர் அடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்களாம். பாஸ் அண்ணா எல்லாத்தையும் சொல்லிட்டாவ. இது வேறயா? அந்த பாஸ்கரனை இருக்கு அவனுக்கு. இந்த பாரட்டி கௌரி, அவன் சொன்னா இவன் சொன்னா மாமாவை சந்தேகம்லாம் படாத. உன் மாமே சொக்க தங்கம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. வேற எதுக்கு சண்டை போடுற இடத்துக்கு பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போனீங்களாம்? நீங்கள் நல்லவருனா ஆம்பளை பையன் மட்டும் போகுதுன்னு சொல்ல வேண்டியதானே. பொம்பளை பிள்ளை அங்கே வந்து என்ன சண்டை போட போகுது? அப்போ வேணும்ட்டே தானே நீங்கள் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு மாமா உங்களை பற்றி. மக்கு மக்கு. அந்த பிள்ளை ஒன்றும் எங்க கூட சண்டை போட வரல. அந்த பிள்ளை டாக்டர். சண்டையில் எங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா அந்த பிள்ளை தான் மருந்து போடும். அதுக்குத்தான் எங்க பாஸ் அந்த பிள்ளையை எங்க கூட அனுப்பிச்சு வச்சிருக்காரு. லூசு மாதிரி நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டு மூஞ்சி திருப்பிட்டு கிடக்காத. இவங்களுக்கு தெரியாம நான் உன்கிட்ட பேசுறது பெரிய ரிஸ்கா இருக்கு. அதுலயும் நீ இந்த மாதிரிலாம் பேசி என்கிட்ட சண்டை போடலாமா கௌரி? மாமா பாவம் இல்லையா? அது இல்லை மாமா, பாஸ் அண்ணா தான் சொன்னாவ. நீங்கள் அந்த பிள்ளை கூட பேசி கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் என் கூட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களாம். ஆனால் அவங்க சொன்னது எதையும் நம்பலை நான். ஆனால் நீங்கள் இப்போது டாக்டர் பிள்ளை உங்கள் கூட இருக்குதுன்னு சொன்னீங்களா,
அப்போ தான் எனக்கு லேசாக சந்தேகம் வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை மாமா. தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி சரி, தப்பாலாம் எடுத்துக்கல. கையில விளக்கமாத்த வச்சுக்கிட்டேவா பேசிக்கிட்டு இருக்கவ? ஆமாம் மாமா. உங்கள் கூட பேசுகிற ஆர்வத்தில் அது கையில் இருக்கிறதே மறந்துட்டே உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். பிறகு அத்தை உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு கிடக்காக. அவகிட்டே 2 வார்த்தை பேசுறீங்களா? அம்மா பக்கத்துலயே இருக்காக. இல்லை மாமா, அவங்க ரூமில் இருக்காக. நான் போய் கொடுக்கவா? ஏய் கௌரி கௌரி, எனக்கு டைம் இல்லைம்மா. நான் சேஃபா வந்து சேர்ந்துட்டேன்னு இன்னும் எங்க ஆர்மிக்கே நான் இன்ஃபார்ம் பண்ணல. நான் பண்ற ஃபோன் உனக்கு தேன். உன் நினைப்பாவே இருந்துச்சா, அதான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட பேசிடலான்னு உனக்கு அடிச்சேன். மாமாக்கு உன் மேல எம்பிட்டு பாசம் இருந்தா கால் உனக்கு பண்ணியிருப்பேன். அதை விட்டுட்டு மாமாவை சந்தேகப்படுற? ம், உங்களுக்கும் என் நினைப்பாவே இருக்கா மாமா? ஆமாடி லூசு. அதனாலதான் முதல்ல உனக்கு கால் பண்ணேன். இனிமேட்டு தான் எங்க ஆர்மிக்கே கால் பண்ணி நான் சேஃபா சேர்ந்துட்டேன்னு சொல்லணும். கௌரி, சொல்லுங்க மாமா. இன்னைக்கு அவ்வளவுதான் ஃபோன் பேச முடியும். இதுக்கு மேல பேச முடியுமான்னு தெரியல. தூரத்துல யாரோ வர மாதிரி இருக்கு. நீ என்ன பண்றேனா, ஜானுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சேஃபா சேர்ந்துட்டாங்களான்னு மட்டும் சொல்லிடு. அதான் ஆர்மிக்கு அவன் இன்ஃபார்ம் பண்ணிக்குவான். பிறகு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் நான் கேட்டேன்னு சொல்லு. எனக்கு டைம் கிடைக்கும் போது அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன டீ, சரியா? ம், சரி மாமா. நீங்கள் ஃபோனை வச்சதும் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நான் தான் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு அமைதியா பேசுறேன். நீ ஏன் அமைதியா பேசுற? நீங்கள் அப்படி பேசுறீங்கல்ல, அதான் எனக்கும் அதே மாதிரி பேச வருது. சரி மாமா, ஃபோனை வச்சிருங்க. யாராவது பார்த்துட போகிறாங்க. பிறகு யாரும் இல்லாத நேரம் எனக்கு கால் பண்ணுங்க. எந்த நேரம்னு பார்க்காதீங்க மாமா. உங்களுக்கு எந்த நேரத்தில் கூப்பிடணும்னு தோணுதோ எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. நான் எல்லா நேரமும் முழிச்சே கிடப்பேன். உங்கள் ஃபோன் வந்ததும் நான் எந்த நேரம்னாலும் ஃபோன் எடுப்பேன் மாமா. அதுக்காக இவ தூங்கிட்டு இருப்பாள்னு நினச்சி ஃபோன் பண்ணாமல் விட்டுறாதீங்க மாமா. எப்போல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் கூப்பிடுங்க. சரி டீ, கண்டிப்பா கூப்பிடுறேன். சரி, நான் போனை வைக்கேன். மாமா ஒரு நிமிஷம். என்ன டீ, சீக்கிரம் சொல்லு. ஐ லவ் யூ மாமா. என்னது? சரியா கேட்கல. ஐ லவ் யூன்னு சொன்னேன் மாமா. நிஜமாலே சரியா கேட்கல டீ, சத்தமா தான் சொல்லேன். அட போங்க மாமா, உங்களுக்கு எப்போ பாரு விளையாட்டு தான். இதுக்கு மேலே எப்படி சத்தமாக சொல்கிறதா? சரி சரி, கோச்சுக்காத. இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் கௌரி. ஐ லவ் யூ மாமா. கேட்டுச்சா இப்போ? கேட்டுச்சு கேட்டுச்சு. ஐ லவ் யூ டூ கௌரி. ஐ லவ் யூ so much and I miss you. I miss you so much. பாய்டா கௌரி. பாய் மாமா. ஐ மிஸ் யூ. ஃபோனை வைக்கிறேன் மாமா. சரி டி, பாய்.